ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இந்த பேன் வந்து சூடானோடனே எண்ணெய் விட்டுருக்கேன். நான் வந்து இன்னைக்கு வந்து ஈரல் பண்ண போகிறேன். நான் இது வரைக்கும் பண்ணதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். என்னுடைய பையனுக்கு வந்து டாக்டர் வந்து கொடுக்க சொன்னனால சரி வாங்கி பண்ணலான்னா அது அது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அது வந்து ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறதுனால வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் பண்ணுறேன். சோம்பு போட்டுக்கிறேன். நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் நல்லா ஒரு சோம்பு போட்டுக்கிறேன். நல்லா சோம்பு பொரிஞ்சு வருது. இந்த டைமில் வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா எடுத்து வச்சுட்டேன். நான் நல்லா ஒரு 4 வெங்காயம் வந்து கட் பண்ணிட்டேன். நல்லா வெங்காயம் வந்து வதக்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதக்கி வரட்டும். நல்லா ஒரு மாதிரி கண்ணாடி பதமாக நல்லா வெங்காயம் வந்து வதங்கி வருது. இந்த டைமில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு 2 ஸ்பூனில் ஒரு 1.5 போடுவேன். நல்லா இதை போட்டு கலந்துடலாம். நல்லா வந்து வெங்காயம் வதங்கி வந்துட்டு இந்த டைமில் தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இது தக்காளி போடணுமான்னு என்னன்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் வந்து தக்காளி சேர்க்குறேன். இதில் உப்பு போட்டிருக்கேன். கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கிடுது. பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவுங்க வேணும். கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன். இதில் நல்லா இதெல்லாம் நல்லா கலந்துடலாம். கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இல்லை லைட்டாக இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். அது வேகிறதுக்கோசம் தான், ரொம்ப வேணாம். ஏற்கனவே வெந்ததுக்கு தண்ணி தெளிச்சுக்கலாம். மூடி போட்டு வேக வச்சிடும். பெப்பர் போட்டுக்கலாம். நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் பெப்பர் போட்டுட்டு நல்லா வந்து கலந்து விடணும். ஏன்னா அந்த பெப்பர் வந்து முன்னாடியே போட்டுட்டோன்னா ஒரு மாதிரி கசப்பாயிடும் ரொம்ப ஃப்ரை பண்ணும்போது. அதனால் இறக்குற டைமில் பெப்பர் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லியும் போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டோம்னா சூப்பரான ஈரல் தொக்கு ரெடி. இது வந்து நம்ம தோசைக்கு, ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்தை வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா இதே அப்படியே சாதத்தில் கலந்து சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள்.